ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ரவை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பக்கோடா நல்ல முறுமுறுன்னு அருமையான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டீ போடுற ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அந்த பக்கோடாவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள், நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலை ஒரு 2-3 கொத்து உருவி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10-15 முந்திரி பருப்பு, அதையும் நம்ம அப்படியே உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பக்கோடா சாப்பிடும்போது முந்திரி பருப்பும் நம்ம வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ நாம் இது கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுவோம். கொஞ்சம் இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு திரும்பவும் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பக்கடா போடுற அளவுக்கு நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நாம் இதை ஆயிலில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆயிலோட சூடு போதுமான்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சூடான ஆயிலில் நம்ம இதை போட வேண்டாம். கொஞ்சம் மிதமான சூட்டில் நம்ம இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சூடு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி அழகாக அழுத்தி விட்டோன்னா நமக்கு அருமையாக அந்த பக்கடா ஷேப் வந்துடும். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு பக்கடா அழகாக ரெடி ஆகிடும். நல்லா கொஞ்சம் கலர் மாறி அதில் வர அந்த பபிள்ஸ் எல்லாம் நின்ன பிறகு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். ஒரு டைம் பக்கடா இந்த மாதிரி ரவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.